Hi friends, welcome back to Because. இந்த வீடியோல நம்ம earliest deadline first scheduling பார்க்க போறோம். So last வீடியோல RMS scheduling பார்த்திருப்போம். So earliest deadline first ரெண்டு key points என்னன்னு பார்த்தீங்கன்னா point number 1 dynamic priority யூஸ் பண்ணுவோம். That is ஒரு ப்ராசஸ்க்கு நான் ஒரு priority கொடுத்துட்டேன்னா அது மாறிட்டே இருக்கும் என் எக்ஸிகியூஷனை பொறுத்து. நெக்ஸ்ட் வந்து priority நம்ம எப்படி அசைன் பண்ணுவோம்னா highest priority is assigned to lowest deadline. So lowest deadline யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு நான் highest priority கொடுப்பேன். இவ்வளவுதான் friends விஷயம். So இதெல்லாம் set of processes கொடுத்திருப்பாங்க, execution time கொடுத்திருப்பாங்க, period கொடுத்திருப்பாங்க, எல்லாம் அதே மாதிரி தான் RMS மாதிரி தான். Step number 1ல நம்ம என்ன பண்ணணும்னா hyper period calculate பண்ணணும். அது வழக்கம் போல LCM of all periods 50, 75 ன்னா 150. Next step number 2ல என்ன பண்ணணும் number of runs for each process compute பண்ணி வச்சுப்போம். So 150 by 50 பண்ணா 3 for P1, 150 by 75 பண்ணா 2 for P2 பண்ணியாச்சு. இப்போ next step number 3க்கு டைரக்டா போயிடலாம். So Gantt chart வரையணும். So Gantt chart நம்ம எதுக்கு வரைவோம் 0ல ஆரம்பிச்சு ஹைப்பர் பீரியட் h வரையும் வரைவோம். So 0 to 150 வரையும் வரைய போறோம். இப்போ at point 0 என்ன பண்ணும்னா நான் டெட்லைன் பார்க்கணும். ஸோ நல்லா கவனிங்க, டெட்லைன்னா என்னன்னா சிம்பிள் டேர்ம்ஸ்ல என்னோட பீரியட். ஸோ என் ப்ராசஸ் P1ஓட பீரியட் என்ன? ஸோ ப்ராசஸ் P1ஓட பீரியட் வந்து 50, P2ஓட பீரியட் என்ன 75. ஸோ இதுல மினிமம் யாரோ அவங்கள சூஸ் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுல மினிமம் யாரோ அவங்கள சூஸ் பண்ணணும். மினிமம் வந்து P1. ஸோ P1 நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எவ்வளோ டைம் கொடுக்குறேன் P1க்கு? P1ஓட எக்ஸிகியூஷன் டைம் வந்து 25 ms. ஸோ என்ன பண்றேன் P1க்கு 25 ms கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ P1 25 ms கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்ல வந்து திரும்ப P1 எப்போ வருவாங்க 50 msக்கு அப்புறம் தான் திரும்ப அவங்க உள்ள வருவாங்க. ஸோ 25 அதை பிரிச்சு எழுதிப்போம். ஸோ 50, 75, 100, 125. ஸோ P1 எப்பெல்லாம் 45 விடுவாங்க 25 ms அவங்களோட எக்ஸிகியூஷன் டைம், 50 msக்கு ஒரு டைம் போட்டி போடுவாங்க. ஸோ 0ல வந்த P1 திரும்ப 50ல வருவாங்க, 100ல வருவாங்க, 150ல வருவாங்க. P2 எப்பெல்லாம் போட்டி போடுவாங்க 0ல வருவாங்க, அதுக்கப்புறம் 75ல வருவாங்க, அதுக்கப்புறம் 150ல வருவாங்க. ஓகே, இப்போ நம்ம எங்க இருக்கோம் 0.25ல இருக்கும். 0.25ல போட்டி போடுறது யாரு? P1 எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சுட்டாரு, P1 போட்டியே போடல. அப்ப மீதி இருக்கிற ஒரே ஆள் யாரு? P2 மட்டும்தான். ஸோ P2க்கு நம்ம கொடுத்துடலாம், அப்போ ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ P2க்கு எவ்வளோ டைம் தேவை? 30 ms தேவை. ஸோ 30 ms கொடுக்கலாமா? தாராளமா கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எவ்வளோ கொடுக்கணும்? நம்ம 30 ms கொடுக்கணும். 30 ms கொடுக்கலாமா? ஸோ ஃபுல்லா கொடுக்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அட் 0.50 வரையும் கவனிங்க, 0.50 வரையும் தாராளமா கொடுக்கலாம். தட் இஸ் 25 ms நான் கொடுத்துட்டேன். ஸோ P2 25 ms எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ இந்த பாயிண்ட்ல பாருங்களேன், இந்த பாயிண்ட்ல நான் என்ன பண்ணணும்னா P1ஓட P2ஓட அகெயின் டெட்லைன் பார்க்கணும். ஸோ இந்த பாயிண்ட்ல என்ன பண்ணணும்? P1ஓட P2ஓட டெட்லைன் பார்க்கணும். ஸோ இந்த டெட்லைன் எங்கேருந்து பார்க்கணும்னா ஒரே ஒரு சேஞ்சு. ஸோ நம்ம இங்கே பார்த்தம்போது என்ன எழுதணும்? டைரக்டா பீரியட் எழுதணும். இங்கே பீரியட் எழுதக்கூடாது. இங்கே P1க்கு பார்க்கும்போது திரும்ப நீங்க P1 எங்க எழுதியிருக்கீங்கன்னு பாருங்க. இங்க ஒரு டைம் எழுதிருக்கீங்க, இங்க ஒரு டைம் எழுதிருக்கீங்க. அப்ப இதுல ஃபர்ஸ்ட் எது வருதோ நீங்க பார்க்கும்போது அதை தான் கவுண்ட் பண்ணணும். ஸோ P1ஓட டெட்லைன் 100 ms. P2ஓட டெட்லைன் எப்படி சார் பார்க்கணும்? ரைட் ஹேண்ட் சைட் பாருங்க, இங்க ஒரு P2, இங்க ஒரு P2 எழுதிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் P2 எங்க எழுதிருக்கோமோ அதான். ஸோ 75 ms. திரும்பவும் ரிப்பீட் பண்றேன், கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ P2க்கு நான் CPU கொடுத்துட்டேன். ஸோ 50 ms வரையும் பிரச்சனையே இல்லை, ராஜா மாதிரி தனியால அவர் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருந்தார். 50 msல வந்தோடனே ப்ராப்ளம் கிரியேட் பண்ண P1 வந்துருச்சு. இப்போ P1ஓட டெட்லைனையும் P2ஓட டெட்லைனையும் பார்க்கணும். டெட்லைன் எங்கேருந்து பார்க்கணும்? இந்த சார்ட்லேருந்து பார்க்கணும். ஸோ P1 அடுத்து திரும்ப எப்போ போட்டி போடுவாரு? 100 ms, அதான் அவரோட டெட்லைன். P2 எப்போ போட்டி போடுவாரு? 75 ms. ஸோ அது P2ஓட டெட்லைன். இது ரெண்டுத்துல மினிமம் யாரு? P2. அதனால நம்ம P2க்கு தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா P1 P2 கம்பேர் பண்ணா P2 வந்து மினிமல். ஸோ அதனால திரும்ப நான் P2 எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறேன். இங்க நல்லா கவனிங்க, இப்போ P2க்கு நான் எவ்வளவு நேரம் தரணும்? சார் 30 ms தரணும்னா தப்பு. நான் ஆல்ரெடி 25 ms தந்திருக்கேன். அவர் எக்ஸிக்யூஷன் முடிக்க அவருக்கு இன்னும் 5 ms தான் தேவை. ஸோ அடிஷ்னலா ஒரு 5 ms மட்டும்தான் P2க்கு தரேன். நல்லா கவனிங்க.
ஸோ 30ல ஆல்ரெடி 25 இங்கே எக்ஸிக்யூட் ஆகிட்டேன். ஸோ மீதி 5 ms நான் கொடுத்துட்டேன். இப்போ அட் 0.55ல யார் போட்டி போடுறா? யாருமே இல்லை, என் P1 மட்டும்தான் இருக்காரு. ஸோ அதனால நான் தாராளமாக P1க்கு கொடுத்துடலாம், பிரச்சனையே இல்லை. ஸோ யார் இருக்கா? என் P1 மட்டும்தான் இருக்கா. P1க்கு எவ்வளோ தேவை? 25 தேவை. நான் 25 கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது? ஏன்னா 75ல திரும்ப P2 போட்டி போட வராரு. ஸோ அதனால 20 தான் நான் கொடுக்குறேன். ஸோ 75 வரையும் P1 எக்ஸிக்யூட் ஆகும், பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுறேன். திரும்ப 75ல நான் பார்க்குறேன். ஸோ P1ஓட டெட்லைன் என்னன்னு பார்க்குறேன். ஸோ P1ஓட டெட்லைன் என்ன? ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தா 100. P2ஓட டெட்லைன் என்ன? ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா 150. இதில் மினிமம் யாரு? P1. அதனால நம்ம திரும்ப P1ஐ கண்டினியூவா எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறோம். P1 ஆல்ரெடி எவ்வளோ எக்ஸிக்யூட் ஆயிருக்காரு? 20 ஆயிருக்காரு. அவருக்கு மொத்தம் எவ்வளோ தேவை? 25 தேவை. அப்போ P1க்கு இன்னும் எவ்வளோ தேவை? இன்னும் ஒரு 5 ms மட்டும்தான் தேவை. ஸோ இன்னொரு 5 msனா 80 வரையும் P1 எக்ஸிக்யூட் ஆகி முடிப்பார். இப்போ நெக்ஸ்ட் 80க்கு அப்புறம் இப்போ போட்டி போடுறது யாரு? P1 இல்லை. அப்போ இந்த பாயிண்ட்ல இருக்கிற ஒரே ஆள் என் P2 தான். ஸோ P2க்கு நான் தாராளமாக கொடுக்கலாம். எந்த பாயிண்ட் வரையும் கொடுக்கலான்னு பாருங்க. ஸோ இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், எந்த பாயிண்ட் வரையும் நான் P2க்கு கொடுக்கலாம். ஸோ P2க்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? உள்ள போட்டோம். தட் இஸ் 80ல P2 வெயிட் பண்ண. ஸோ P2க்கு நம்ம உள்ள போட்டோம். அவர் வந்து 20 ms ரன் ஆறாரு. ஸோ அவர் என்ன பண்ணாரு? 20 ms வந்து ரன் ஆறாரு. ஸோ P2 என்ன நடக்கு? 20 ms ரன் ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட்ல வந்து நம்ம P2வை ப்ரீஎம்ப்ட் பண்ணுமா? ப்ரீஎம்ப்ட் பண்ண தேவை இல்லையா? ஸோ இங்கே வந்து P1 பார்த்தீங்கன்னா எவ்வளோ டெட்லைன் இருக்கு? 150 இருக்கு. P2 பார்த்தோம் அப்படின்னா P2 150 தான் இருக்கு. ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம பார்க்கும்போது ரெண்டும் சேம் டு சேம் தான் இருக்கு. ஸோ எது வேணா சூஸ் பண்ணிக்கலாம். அதனால நான் P2 சூஸ் பண்ணிக்கிறேன். P2க்கு எவ்வளோ டைம் தேவை? ஆல்ரெடி 20 எக்ஸிக்யூட் பண்ணிட்டா இன்னும் 10 தான் தேவை. ஸோ 110 வரையும் P2 எக்ஸிக்யூட் ஆவார். ஸோ P2 கதை முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் யார் வெயிட் பண்ற? P1 ஒரே ஒரு ஆள் தான். ஸோ P1க்கு நான் கொடுத்துட்றேன். எவ்வளோ செகண்ட் வரையும் கொடுக்குறேன்? P1க்கு 25 தேவை. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே 25 P1க்கு கொடுத்துட்றேன். ஸோ 135 வரையும். ஸோ இங்கே லைனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வரைஞ்சிக்கலாம். அது ஃபுல்லாகவே P1 தான். ஸோ 135 வரையும் P1 எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது டெஃபினட்டாக எனக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வேகாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு 2-3 கொஷின் சால்வ் பண்ணிங்கன்னா தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ இந்த 135க்கு அப்புறம் நம்ம திரும்ப P1 இல்லை P2க்கு கொடுக்கணுமா இல்லையாங்கிறதான் கொஷின். ஸோ அது திரும்ப கொடுக்க வேண்டிய நெசசிட்டி இல்லை. ஏன் நெசசிட்டி இல்லை? P1 வந்து 3 டைம் எக்ஸிக்யூட் ஆகணும்னு சொன்னேன். 3 டைம் ஆயிடுச்சான்னு பாருங்க. இங்கே ஒரு டைம், இது ரெண்டையும் சேர்த்து இது 2வது டைம், இங்கே ஃபுல்லாக சேர்த்து இது 3வது டைம். ஸோ 3 டைம் P1 கதை முடிஞ்சிச்சு. ஸோ திரும்ப P1 பற்றி கவலை இல்லை. இப்போ P2 பாருங்க. P2 2 டைம் தான் கொடுக்கணும். ஸோ இங்கே ஒரு டைம் நான் கொடுத்துட்டேன். அகெயின் இங்கே ஒரு டைம் கொடுத்துட்டேன். ஸோ P2 கதையும் முடிஞ்சிச்சு. அதனால தான் இந்த 135 to 150 கான் சார்ட்ல பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கும். அங்கே வந்து நம்ம அசைன் பண்ண வேண்டிய நெசசிட்டி கிடையாது. ஸோ அதே டயக்ராம் இங்கே இருக்கும் எக்ஸ்பிளனேஷனோட ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் ஒரு டைம் கோ த்ரூ பண்ணி பாருங்க. ஸோ ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா அப்போ எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் வேகா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒன்றுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான விஷயம் தான். 2-3 கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும். ஸோ இதோட ஆல்கோவும் ரொம்ப இன்டெப்த் பார்க்க வேண்டிய நெசசிட்டி இல்லை. அடிஷ்னலாக இங்கே வந்து ஒரு டெட்லைன் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கும். தென் எக்ஸ்பயர்ட் டெட்லைன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏதோ எந்த ப்ராசஸோட டெட்லைனாக எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணும். இதையே வேணா ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிப்போம். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. இந்த ஃபங்க்ஷன் மட்டும் பாருங்கள். அதுக்குள்ளே ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்? ரெடி ஸ்டேட் ஆக்கிடுறோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஃபங்க்ஷன் மாதிரியே தான், ஆனால் இங்கே வந்து ஒரு பாயிண்டரை யூஸ் பண்ணுறோம். அந்த பாயிண்டர் ஸ்டார்டிங் வேல்யூ என்ன? என் ப்ராசஸஸ்னு ஒரு அரே வந்துச்சுல்ல, அரே ஆக்டிவேஷன் ரெக்கார்டு, அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எது வரையும் எக்ஸிக்யூட் ஆகுது? ஏன் இந்த பாயிண்டர் வந்து நல்லா இல்லாத வரையும் எக்ஸிக்யூட் ஆகுது. அதை என்ன பண்ண? மூவ் பண்ண பாயிண்டர் ஈக்குவல் டு பாயிண்டரோட நெக்ஸ்ட் டெட்லைன் மூவ் பண்ணிட்டு இதோட ஸ்டேட் ரெடி ஸ்டேட்டாக இருந்தால் அதை எக்ஸிக்யூட் ஆக்கிடுறோம். ஸோ இது மட்டும் ஒரு சேஞ்சு, இந்த ஃபங்க்ஷன் ஒரு சேஞ்ச். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காங்க, மேலோட்டமாக மடிச்சு படிச்சு வச்சுக்கோங்க. தென் அட்வான்டேஜஸில் ஒரு 2-3 பாயிண்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டெட்லைன் மீட் பண்ண யூஸ் ஆகும், யூட்டிலைசேஷன் ஆப்டிமலாக இருக்கும், ரெஸ்பான்சிவாக இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதை மேலோட்டமாக பார்த்து வச்சுக்கோங்க. இன்னும் முடிஞ்சால் நான் 2-3 சம் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ். Bye.